ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. எதை ஸ்லோ பண்ணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் இருக்கும். முதலீட்டில் பல விஷயங்களை அவசரமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரெண்டு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது. உதாரணத்துக்கு, ஒரு பங்கை வாங்கின உடனே இன்னொரு பங்கை விற்கிறது, அல்லது விற்ற பணத்தை வச்சுட்டு இன்னொரு பங்கை உடனே வாங்கிறது. இப்படி எல்லாருமே இந்த பணத்தை ஐடில் பண்ணாமல் உடனே அடுத்த இடத்துல போடணுன்ற ஒரு வேகத்தை காட்டுறாங்க. இந்த வேகம் நம்மளை என்ன செய்ய வைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு, முடிவுகளை அவசரகதியாக எடுக்க செய்யுது. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்ற உடனே அடுத்த ஸ்டாக்கை என்ன வாங்கலான்ற ஒரு தேடலில் நீங்கள் இறங்குறீங்க. ஏதோ 4 விஷயத்தை பார்க்குறீங்க, டக்குன்னு முடிவு பண்ணிடுறீங்க இதுதான் வாங்கணும்னு. இதுக்கு நிறைய பேர் ரெடிமேடாகவும் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடும். யூடியூபே அப்படிப்பட்ட ஒரு களம் தான். இன்னும் ட்விட்டர், வாட்ஸ்அப்பெல்லாம் போனீங்கன்னா ரெடிமேடு முதலீட்டு தேர்வுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஸோ ரெடிமேடாக இதை வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு அந்த முடிவு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சதா நினச்சி உடனே நம்ம இந்த விற்ற பணத்தை அதில் போட்டுடுறோம். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வாங்கின பங்குகள் நிச்சயமாக ஏறுது. ஸோ அதை மறுபடியும் ஒரு பாயிண்டில் விற்கிறோம். விற்ற உடனே யார் நமக்கு அந்த ஆலோசனையை கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே போய் என்ன வாங்கலான்னு கேட்குறோம், அல்லது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதை நம்ம பிளைண்டாக வாங்க ரெடியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சொன்னது ஏறிடுச்சு, ஸோ நம்ம நிறைய பணம் பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் டைம் இதை பண்ணுறோம். இது அப்புறம் 3rd டைம், 4th டைம், 5th டைம்னு நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். மார்க்கெட் கீழே இருக்கும்போது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், சொல்கிறதெல்லாம் ஏறும். ஆனால் அதே மார்க்கெட் ஒரு உச்சத்துக்கிட்ட இருக்கும்போது தலைகீழாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப மேலே இருக்கும்போது நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் உடனடியாக ஆக்ஷனுக்கு எடுக்கக்கூடாது, உடனடியாக அதன்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அந்த ரெக்கமெண்டேஷனை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும், நிறையா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், டைம் கொடுக்கணும். இந்த இடைவெளி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். ஃபஸ்ட்டு, ஒரு நிறுவனத்தை பற்றி அவசரமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற முக்கிய பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு நிறுவனத்தை பற்றி போதைய அளவு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோங்கிற 2வது பாடத்தை கற்றுப்பீங்க. ஒரு நிறுவனத்தின் விலையை பார்த்து மதிப்பை அளவிட்டு வாங்க வேண்டும்ன்ற 3வது பாடத்தை கற்றுப்பீங்க. படிப்படியாக ஒரு பங்கில் முதலீடு செய்வது என்ற 4வது பாடத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ 4 லெசன்ஸ் உங்களுக்கு இந்த வெயிட்டிங் சொல்லி கொடுக்கும். இந்த 4 லெசனை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அதிக மதிப்பீட்டில் எந்த பங்கையும் வாங்கி மாட்டிக்க மாட்டீங்க. எந்த பங்கு உங்களுக்கு பிடிக்குதோ, யார் சொல்கிற பங்கு உங்களுக்கு பிடிக்குதோ அதே பங்கை நீங்கள் சரியான மதிப்பீட்டில் வாங்குவீங்க, குறைவான மதிப்பீட்டில் வாங்குவீங்க. அப்போ என்ன ஆகும்? ஒருவேளை அந்த பங்கு அதுக்கப்புறமா இறங்கிச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடிய லாஸ் குறைஞ்சிரும். வேறாஸ் அவசரகதியாக வாங்குறவனுக்கு லாஸ் அதிகமாயிடும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? விற்றுட்டு வெளியே போயிடுவான் மார்க்கெட்டை விட்டு. இதுதான் ஒரு மார்க்கெட் சைக்கிள்லையும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இதனால தான் லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் வெளியே போகிறாங்க. அப்புறம் அடுத்த சைக்கிளில் அவங்க திரும்பி வரதில்லை, வேற ஒருத்தர் இதே தப்பை பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கரெக்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் கொண்டு போய் விடக்கூடிய சக்தி வாய்ந்தவை. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறது ரொம்ப கிளியர் ஆகிடும், நிதானம் வந்துடும், தெளிவு வந்துடும், வேகம் குறைஞ்சிரும். நிறைய பேர் இந்த வேகம் குறையிறத ஏதோ ஒரு தோல்வியாக நினைக்கிறாங்க. பணம் ஒரு நாள் கூட ஐடில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே இருக்கும்போது இந்த நிதானம் தான் ஒரு இன்வெஸ்டரை அடுத்த சைக்கிளுக்கு தயார்படுத்தும். ஒரு மார்க்கெட் சைக்கிள்லையும் இந்த மாதிரி யுஃபோரியாவில் ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ்
என் கையில் இருக்காது. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நான் அந்தளவு ஏற ஏற விரட்டி வாங்கக்கூடிய ஒரு முதலீட்டாளன் இல்லை. நான் அந்த ஒரு டெம்பரமெண்ட் எனக்கு கிடையாது. நான் கம்பெனியை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி அதை விரும்பி அதை இறங்கி வாங்குறவன் தான் நான். அந்த மாதிரி முதலீடு தான் எனக்கு சரி வரும். இப்போ ஒரு ஸ்டாக் பீக்கில் இருக்குது, அந்த பீக் கிட்ட போய் நீங்கள் விரட்டி வாங்குறீங்க, அங்கேருந்து 10% இறங்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அவசரப்பட்டு வாங்குவீங்க. சில பேர் பீக்லேருந்து 3% இறங்கினோடனே மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுவாங்க. மறுபடியும் 5%, அதாவது இன்னும் 2% இறங்கினோடனே மறுபடியும் போய் ஆவரேஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் 5% விழும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 10%க்கே இந்த கதினா 20, 25 போகும்போது அள்ளு விட்டுரும், பயம் வந்துடும் எல்லாருக்கும். இப்படித்தான் இந்த அவசர முடிவுகள் ஒருத்தனை ஒரு இக்கட்டான இடத்துல கொண்டு போய் விடும். பல பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி அவசரமாக ஒரு சிறந்த பங்கை வாங்கியிருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு 25% இறங்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க? 25% இறங்கின பங்கை விற்றுட்டு இதே மாதிரி அவசரமாக இன்னொரு பங்கை யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு வாங்குவாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தான் ரொம்பவே ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்டாக், ரெண்டாவது வாங்கின ஸ்டாக் மறுபடியும் ஒரு 10% குறையும், அங்கேயே உட்காந்துரும். ஆனால் முதல்ல வித்தாரு பாருங்க, அந்த ஸ்டாக்கு 175 ஆகிட்டு 75லேருந்து 250க்கு போகும். ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி கூட அதோட பயணிக்காமல் அந்த பயணத்தை பாதியில் கட் பண்ணி வெளியே போகிறது எதனால் நடக்குது? வாங்கிறதுல காட்டின அவசரத்தினால தான் இது நடக்குது. நிறுவனங்களை இன்னும் ஆழமாகவும் கூர்மையாகவும் புரிஞ்சுக்குங்க. நிறுவன புரிதல் அதிகமாக ஆக உங்களுடைய ஸ்லோ திங்கிங் உங்களுக்கு எந்த நிறுவனம் பெட்டர் அப்படின்னு ஒரு 5-6 நிறுவனத்துக்குள்ள வகைப்படுத்த சொல்லிக் கொடுக்கும், ரேங்க் பண்ண சொல்லிக் கொடுக்கும். அப்போ நீங்கள் ரேங்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு தெளிவாக தெரியும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? உங்களுக்கு நீங்களே அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு, அந்த நேரத்தை கொடுத்து, அந்த எண்ணங்களை வளர விட்டு, அந்த தெளிவை உருவாக்கி அங்கேருந்து முடிவெடுத்தால் தான் நடக்கும். எல்லாரும் எதையாவது உடனே செய்யணுன்ற அந்த ஒரு வெறியில் இருக்காங்க. அந்த வெறி எல்லாரையும் வேகமாக முடிவெடுக்க செய்யுது. அந்த முடிவுகள் எல்லாமே போதிய ஆய்வு இல்லாமல், போதிய சிந்தனை இல்லாமல், போதிய அனாலிசிஸ் இல்லாமல், டெசிஷன் மேக்கிங் போதிய காஷன் இல்லாமல் எடுக்க செய்கிறது இந்த வேகம். இதனால் என்ன ஆகும்? சில தவறுகள் நடக்கும். இந்த தவறுகள் நடக்கும்போது முதலீட்டாளர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? பல தருணங்களில் எங்கே அவங்க தப்பு பண்ணலையோ அந்த ஷேரை விற்றுருவாங்க, ஏன்னா அது ஏறி இருக்கும். எங்கே தப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேரை வச்சுப்பாங்க, என்ன என்னைக்காவது ஏறுன்ற ஹோப்பில். ஸோ வின்னர்ஸை விற்றுருவாங்க, லூசர்ஸை வச்சுப்பாங்க. இதெல்லாம் மறுபடியும் ஏன் நடக்குது? அவசர முடிவுகள், பணத்தை வேகமாக டிப்ளாய் பண்ணுறது, பணத்தை ஐடில் பண்ண விரும்பாதது, பணத்தை சும்மா வச்சுக்கூடாதுன்னு அவசரமாக எதையோ ஒன்று தேடி வாங்குறது, முன்னாடி ஒருத்தர் சொன்னது நல்லா நடந்தது அப்படின்றதுனால பிளைண்டாக அவங்க இப்போ சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே கேட்குறது. இது எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்க்கணும். இந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, உங்கள் முடிவுகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, உங்களுடைய அனாலிசிஸையும் ஸ்லோவாக உருவாக்கி, கன்விக்ஷனை சாலிடாக ஸ்லோவாக பில்ட் பண்ணி உங்களுடைய முதலீட்டு பயணத்தில் வெற்றி காணணும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.